ஒரு தல தீபாவளி அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்ன? அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா மாமா எல்லாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்கன்னு என்னடா பண்ற 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கொஸ்டின். சரி, 300 ஐட்டம் கேட்டீங்கல்ல, ஓகே. நான் என்ன சொல்றேன், 300 இருக்கட்டும், ஒரு 30 ஸ்வீட் பேர் சொல்லுங்க. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். சார் பால்கோவா, பால் கொழுக்கட்டை, கேசரி, குழி பணியாரம், இனி பணியாரம், மைசூர் பாக்கு, லட்டு, ஜிலேபி, சோன் பப்படி. சோன் பப்படி அவர்தானே மாப்பிள. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. அதாவது முக்குன்னு முக்கிய 14 தான் வருது. ஆனா 300 ஐட்டம் கேக்குறீங்க, என்ன மாப்பிள நீங்க? வாட் ப்ரோ? புது ட்ரெஸ் அவங்க கொடுப்பாங்க. புது ட்ரெஸ் கொடுத்துட்டு வெளியே கிராக்கர்ஸ் வெடிக்க போறப்போ ஒரு 10,000 வாலா 10,000 வெடிக்கணும். ஸோ அது வெடிக்கிறப்போ மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு தெருவுக்கே தெரியணும். தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. இது எந்த ஊர்லயுமே இது பழக்கம் இல்லையே தம்பி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க மாப்பிள்ளைக்கு பண்ணுவார். சார் வாங்கி கொடுக்கலாம் சார், நிறுத்துற கேட்டிருக்காங்க சார். அவர் என்ன சொல்ல வராரு, நான் கார் வாங்கி தந்துறேன், பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள வாங்கி இருந்தாருன்னா வாங்கி கொடுத்துட போறோம். போச்சு, ஃபுல் பாயிண்ட். அப்புறமா வந்து ஜுவல்ஸ் எதனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சீருக்கு வந்துடுறீங்க கரெக்டா? பிரேஸ்லெட். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கும் தான் கேட்டேன். காலைல போவேன், என்ன தச்சு குளிப்பாங்க, மோதிரம் போட்டுவாங்க, என்ன தச்சு குளிச்சா செயின் போடுவாங்க. என்னடா புத்தலாட்டம் அது? காலையில எந்திரிச்சோடனே நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு மசாஜ். ஆமா இஸ் இட் மசாஜ் மச்சான் நானே பண்ணுவேன் சார். வாங்க மாப்பிள்ள, மாமனார் மசாஜ் பண்ணி நான் பார்த்ததுல உட்காருங்க. நான் பண்றேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மாப்பிள்ளைக்கு மசாஜ் பண்றோம்னா எல்லா ஃபீலிங் ஆட்டம்ல பிடிச்சாமா, அப்படி அமுக்குனாமா, அப்படி திருப்பினாமா, அப்படி உடைச்சமா, அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் சும்மா நல்லா பண்ணுங்க, நல்லா நல்லா. அதானே மாப்பிள்ளைக்கு சோழியை முடிச்சு விட்டாரு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. 5 வகை நான்வெஜ் ஏற்பாடு பண்ணவா? இல்ல மசாஜ் நல்லா இருந்த மாதிரி அதுவும் நல்லா இருக்குல்ல. மாமனார் எனக்கு மசாஜ் செய்து விட வேண்டும் ஆசைப்படுவர்கள் கை தூக்கலாம். வர சொல்லுங்க. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. மசாஜ்னா போச்சோம்னா வந்துருங்களா மாப்பிள்ள? இருங்க, குடல் நல்லா மேல யாரையும் மசாஜ் பண்ணும்ல. சீர் ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. சீரு மசாஜ் மட்டும் போதுமா? ஏன் கண்ணு கலங்குது? கழுத்து வேற வைங்க. அப்படி இருங்க, அப்படி இருக்கீங்களா? அப்படி இருங்க, அப்படி இருங்க.